ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு இல்லை ஆஃபீஸ் பட்டன். ஸோ நான் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபைல்லே வந்து ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கண்ட்ரோல் என் நியூ எதுக்குன்னா, இப்போ நான் நீங்கள் ஒரு டைப் பண்ணியிருக்கீங்க, வேற ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நீங்கள் இன்னொரு பாதியை டைப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்தீங்கனாலே ஒரு நியூ ஷீட் வரும். ஸோ நியூ ஷீட்ல நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிட்டு நியூ ஷீட் வர வச்சேன். உங்களுக்கு இல்லை ஷார்ட்கட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுத்துட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இத்தனை பண்றதுக்கு பதில் நீங்க கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபைல் மெனுல பாத்தீங்கன்னா ஹோம் என்ற ஆப்ஷன் இருக்கு, சேவ் அஸ், பிரிண்ட் இருக்கு. இது இல்லாம நிறைய ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் என்ற ஆப்ஷன் தான் இப்போ ஆன்ல இருக்கு. ஹோம்ல பாத்தீங்கன்னா நியூவா உங்களுக்கு என்னென்ன இந்த நம்ம டெம்ப்ளேட்ஸ் தான் பார்த்தோம், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா என்னென்ன ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே இங்க லிஸ்ட் ஆகி காமிக்குது. சப்போஸ் நீங்க தேடுறதுக்கு பதில் நீங்க அந்த நேமை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது பர்டிகுலரா அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்குது. எல்லாமே ஹோம் மெனுல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பதான் நான் நியூன்னு சொல்லி கொடுத்தேன். கண்ட்ரோல் என்ன கொடுக்கலாம், இல்லை நியூவை கிளிக் பண்ணி பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஹோம் எதுக்கு, சாரி ஓப்பன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணணும், நீங்க நேத்து பண்ணது இல்ல லாஸ்ட் வீக் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து அங்க நீங்க எங்க வேணுமோ அங்க வந்து வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க ஷேர் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும், இல்லை டிரைவ்ல இந்த டாக்குமெண்ட் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம்.